Dear student, welcome back my channel. Today in this class, I am going to explain coordination compound chapter crystal field theory. Already the previous video la valence bond theory explain பண்ணிருந்தேன். Then coordination compound பற்றி first Werner theory, second valence bond theory, அதுக்கு அடுத்து வந்த ஒரு தியரி தான் crystal field theory. So we know that coordination complex எப்படி இருக்கும்னா ஒரு metals and ligands, மெட்டலும் லிகாண்ட்ஸும் கம்பைன்ட் ஆகி இருக்கும். ஸோ நமக்கு தெரியும், அப்போ மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில ஒரு பாண்ட் இருக்கும். வேலன்ஸ் பாண்ட் தியரி படிக்கும்போது இந்த பாண்டை என்னன்னு பார்த்தோம்னா கோவேலன் கோஆர்டினேட் பாண்டுன்னு பார்த்தோம். வேலன்ஸ் பாண்ட் தியரியில என்ன சொன்னாங்கன்னா மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிறதான ஒரு பாண்டு கோவேலன் பாண்டு. சாரி, தட் கோவேலன் நேச்சர், கோவேலன் கோஆர்டினேட் பாண்டு. இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பாண்டை என்ன சொல்றாங்கன்னா this metal and ligands, it is attracted each other electrostatic force. The electrostatic force means ionic bond in nature. Ionic bond. Don't get confused. அங்க வேலன்ஸ் பாண்ட் தியரியில அந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருந்த பாண்டை கோவேலன் நேச்சர்னு சொல்றாங்க, இங்க வந்து அயானிக் நேச்சர்னு சொல்றாங்க. ஸோ இந்த லிகாண்ட்ஸை டூ டைப்ஸா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில செக்ரிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆனியான்ஸ்னும், செகண்ட் வந்து நியூட்ரல் மாலிகூல்ஸ். நம்ம தெரிஞ்சதுதான். இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஆனியான்ஸை பாயிண்ட் சார்ஜ்னும் நியூட்ரல் மாலிகுல பாயிண்ட் டைபோல்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்ன சொல்றாங்கன்னா this d ஆர்பிட்டல்ல ஒரு 5 டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். 5 டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டலுமே சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும். எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் இஸ் இந்த ஐசோலேட்டட் மீன்ஸ் மெட்டல் தனியா இருக்கும்போது. அப்ப லிகாண்ட்ஸ் அப்ரோச் பண்ணாம மெட்டல் அயான்ஸ் மட்டுமே தனியா இருக்கும்போது இந்த டி ஆர்பிட்டலுடைய எனர்ஜி லெவல் சேமா இருக்கும். இதை வந்து சிமெட்ரிக்கல் சொல்றாங்க. சிமெட்ரிக்கல் அண்ட் சேம் எனர்ஜி லெவல். சொல்றாங்க. அந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டலும் தெரியும் நமக்கு. DXY, DYZ, DZX, DX2Y2, DZ2. இதான் வந்து 5 டீஜெனரேட் ஆர்பிட்டல். இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டலுமே மெட்டல் தனியா ஐசோலேஷன் ஸ்டேஜ்ல லிகாண்ட்ஸுடைய அப்ரோச் இல்லாம, பாண்ட் இல்லாம இருக்கும்போது இதை வந்து சிமெட்ரிக்கல் சொல்லி சேம் எனர்ஜி லெவல் சொல்றோம். பட் வென் இந்த மெட்டல் இட் இஸ் அப்ரோச்ட் பை த லிகாண்ட்ஸ் ஒன்ஸ் மெட்டலை அப்ரோச் பண்ணும்போது இந்த சிமெட்ரிக்கல் ஏசிமெட்ரிக்கலா மாறும்போது இந்த எனர்ஜி லெவல் 2 டிஃபரண்ட் டைப்ஸா மாறுது. ஹையர் எனர்ஜி லெவல் அண்ட் லோவர் எனர்ஜி லெவல். ஏசிமெட்ரிக்கலா மாறும்போது இந்த டி ஆர்பிட்டல் ரெண்டா வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு வந்து என்னன்னா ட்ரிபிள் மீன்ஸ் 2Tg லெவல் சொல்றாங்க. 2Tg எனர்ஜி லெவல், தட் இஸ் DXY, DYZ,
dZx. The second Eg, double, that is dx square y square, then dz square. ரெண்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சுமே ஒரே எனர்ஜி லெவல்ல இருந்துச்சு. எப்போ மெட்டல் அயான்ஸ் தனியா இருக்கும்போது. செகண்ட் வந்து லிகான்ஸ் அப்ரோச் ஆகும்போது ஏசிமெட்ரிக்கல் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. ட்ரிபிள் ஃபார்ம் ஒன்று, டபுள் ஃபார்ம் ஒன்று. ட்ரிபிள் ஃபார்ம்ல எக்ஸ் dxy dyz dzxும், டபுள் ஃபார்ம்ல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது. இது எதை பொறுத்து ஸ்ப்ளிட் ஆகும்னா வரக்கூடிய லிகாண்ட பொறுத்து ஸ்ப்ளிட் ஆகும். இவங்க வந்து ரெண்டு ஜாமெட்ரி சொல்றாங்க, டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி அண்ட் ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. ஃபர்ஸ்ட் ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியுடைய ஸ்ப்ளிட் எப்படி இருக்கும்னா then I will explain thoroughly this octahedral geometry and tetrahedral geometry. So octahedral geometry, octahedral geometry, metals and ligands in the sixth type. 6 ligands இருக்கும். So 6 ligands mean 6 donor atom present ஆயிருக்கும். அது octahedral geometry ன்னு சொல்றோம். அப்ப octahedral geometryல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்கும். x axis, y axis, z axis, then x dash, y dash and z dash. இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்கும். இந்த ஆக்சிஸ்ல along the axis and between the axis. இப்போ along the axis னா அந்த degenerate orbital இருக்கிற dx square and y squareம் dz square இந்த ரெண்டுமே along the axisல இருக்கும். then between the axis ல dxy dyz dzx இந்த மூணுமே அந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டல் பார்த்தோம். ஏசிமெட்ரிக்கல், அதாவது லிகாண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அது ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். T2G லெவல் ட்ரிபிளா மாறுறது T2G னும், டபுளா மாறுறது EG லெவல்னும் செப்பரேட் ஆகும்னு பார்த்தோம். இப்போ அந்த செப்பரேஷன் ஏன் நடக்குதுன்னா இந்த dx ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர் இந்த அலாங் த ஆக்சிஸ், அதாவது ஆக்சிஸோடையே இருக்கும். அலாங் த ஆக்சிஸோட இருக்கும். தென் dx ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த மூணுமே இந்த ஆக்சிஸ் உடைய பிட்வீன் பொசிஷன்ல இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் ஆக்டாஹெட்ரல்ல 6 ligands அப்ரோச் ஆகும். அப்ப 6 ligands அப்ரோச் ஆகும்போது இந்த ligands எல்லாமே அதோட ஆக்சிஸ் வழியாட்டு வரும். இப்போ ஆர் ligands, அப்ப ligand 1, ligand 2, ligand 3, ligand 4, ligand 5, ligand 6. அப்ப 6 ligandsமே ஆக்சிஸ்ல அப்ரோச் ஆகுது. அப்ப 6 ligandsமே ஆக்சிஸ்ல அப்ரோச் ஆகும்போது இப்போ ஆக்சிஸ்ல இருக்கிறது dx ஸ்கொயர், EG லெவல் ஆக்சிஸ்ல இருக்குது. ஸோ EG லெவல் எங்க போகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீஜெனரேட் ஆர்பிட்டல் சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல இருக்குது. இப்போ ஒரு சேம் எனர்ஜி லெவல்ல லிகாண்ட்ஸ் அப்ரோச் ஆகுது. லிகாண்ட்ஸ் அப்ரோச் ஆகும்போது ஒரு ஆவரேஜ் எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட்டட் ஆகுது. ஆவரேஜ் எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட்டட் ஆகுது. எக்ஸைட்டட் ஆனதுமே இப்போ அதை லிகாண்ட்ஸ் அப்ரோச் பண்ணிருக்குது. லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது அலாங் த ஆக்சிஸ்ல லிகாண்ட் அப்ரோச் பண்ணுது. அப்ப அலாங் த ஆக்சிஸ்ல லிகாண்ட் 6மே அப்ரோச் ஆகும்போது அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கிறது யாரெல்லாம்னா dx ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர். அப்ப dx ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான் ரிப்பல்சன் அந்த ஆக்சிஸோட வரும்போது இந்த எலக்ட்ரான் ரிப்பல்சன் அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் ரிப்பல்சன் அதிகமா இருக்கிறதுனால
இது வந்து ஹை எனர்ஜி லெவலுக்கு போகுது. ஹை எனர்ஜி லெவலுக்கு போகுது. அதாவது இஜி லெவல் ஹை எனர்ஜி லெவலுக்கு போகுது. தென் T2G லெவல் லோவர் எனர்ஜி லெவலுக்கு போகுது. 2G வந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு போகுது. ஸோ இது வந்து ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங். அப்போ ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்ல இஜி லெவல் மேல வரும். ஸோ இங்க வந்து dx² and y² and dz². தென் லோவர் எனர்ஜி லெவல்ல dxy, dyz, dzx இந்த மூணுமே லோவர் எனர்ஜி லெவலுக்கு வரும். ஸோ இதை என்ன சொல்லலாம்னா இந்த ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் 3/5 சொல்லுவோம். இதை வந்து ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் 2/5 சொல்றோம். இதான் வந்து ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங். போர்டு எக்ஸாம் லெவல்ல இது கம்பல்சரியா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதான் வந்து ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங். தென் இது டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங். இப்போ டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் பார்க்கும்போது டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்ல அதே மாதிரி தான் இந்த மாதிரி 6 லிகாண்ட்ஸ் 3 ஆக்சிஸ் வரும். இந்த ஆக்சிஸ் x z y, then x dash z dash y dash. இந்த ஆக்சிஸ்ல இப்போ டெட்ராஹெட்ரல் இங்க வந்து 4 லிகாண்ட்ஸ் தான் அப்ரோச் பண்ணும். 4 லிகாண்ட்ஸ்மே பிட்வீன் த ஆக்சிஸ்ல அப்ரோச் ஆகும். லிகாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல அலாங் த ஆக்சிஸ்ல வந்து அப்ரோச் ஆச்சுது. இப்போ வந்து பிட்வீன் த ஆக்சிஸ்ல அப்ரோச் ஆகுது. எப்போ the tetrahedral complex. In tetrahedral complex between the axis la approach ஆகுது. between the axis la dxy அதாவது T2G between the axis ல இருக்குது. ஸோ இதுல எலக்ட்ரான் ரிப்பல்சன் அதிகமா இருந்து இந்த 2G ஹையர் எனர்ஜி லெவலுக்கும் EG லோவர் எனர்ஜி லெவலுக்கும் வரும். ஸோ 2Tg then EG lower energy level ku varum. So this is the tetrahedral splitting. The previous one octahedral split. Adu octahedral நேரே opposite ஆ வரும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. along the axis and between the axis. octahedral ligand approach பண்றது along the axis. The tetrahedral ligands approach பண்றது between the axis. So octahedral இந்த EG level along the axis ல இருக்கிறதுனால higher energy levelக்கு போகும். tetrahedral between the axis ல வர்றதுனால இந்த 3மே between the axis ல இருக்கிறதுனால higher energy levelக்கு போகும். EG வந்து lower energy levelக்கு போகும். This is the barrier. This is the tetrahedral splitting 2/5. Then tetrahedral splitting 3/5 கொடுப்போம். இவ்வளவுதான். The next வந்து ஒரு important things, the d orbital 5 electrons. For example, இந்த மாதிரி இருக்கும். ஒரு d ஆர்பிட்டல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. d ஆர்பிட்டல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கும். ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இங்க ஸ்பிளிட்டிங் எப்படி இருக்கும்? ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல ஸ்பிளிட்டிங் octahedral splitting higher energy level EG is the higher energy level, T2G is the lower energy level. 2G is the lower energy level. அப்ப D4 electrons இருக்குது. இப்ப D4 electrons இருக்குதுன்னா we know that in the first electron lower energy level ல தான் enter ஆகும். So 1 2 3 electrons lower level energy 2G ல fill ஆகும். fourth electron எங்க fill ஆகுதுன்னு முக்கியம். அதாவது இங்க வந்து pair பண்ணுமா, இங்க
அப்பர் எனர்ஜி லெவலுக்கு போமா. ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இஸ் கிரேட்டர் than pair energy. Then the second condition, this is a pair energy greater than octahedral energy. Meaning என்னன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரியில படிச்சோம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அண்ட் வீக் ஃபீல்ட் லிகாண்ட். இப்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் cyanide, carbonyl, these are the strong field ligand. Then the weak field ligand, fluorine, chlorine minus, thiocyanide, these are the weak field ligand example பார்த்தோம். Then the ammonia will be moderate ligand. Sometime அது cobalt 3+ல strong field act ஆயிருந்து Mn இது இந்த கான்செப்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். So anyhow you understand here strong field ligand and weak field ligand. இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுதுன்னா இப்போ ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் இதுல வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் அண்ட் லிகாண்ட்ஸ் பார்க்குறோம். மெட்டல் அண்ட் லிகாண்ட் 6 லிகாண்ட்ஸ். இந்த லிகாண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சயனைட் எடுத்துக்கும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்ரோச் ஆயிருக்குன்னா இந்த எனர்ஜி கேப் வந்து அதிகமா இருக்கும். இப்போ எனர்ஜி இந்த ஆக்டாஹெட்ரல் எனர்ஜி இட் வில் பி ஹையர். அப்ப எனர்ஜி கேப் அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ஈஸியா பெயர் பண்ணும். அது ஸ்ட்ராங் ஃபீல்ட்ல பெயர் பண்ணும். நம்ம அந்த கண்டிஷன்ல வேலன்ஸ் பாண்ட் தியரியில கூட என்ன படிச்சிருந்தோம், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்துச்சுன்னா டி ஆர்பிட்டல்ல உள்ள எலக்ட்ரான் அன்பெயர்டா இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரானை பெயர் பண்ணதுக்கு அப்புறம் லிகாண்ட்ஸ் வந்து ரிமைனிங் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ல என்டர் ஆகும். அந்த கான்செப்ட் இங்கேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுச்சுன்னா டெல்டா ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹையரா இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி இந்த கேப் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஃபோர்த் எலக்ட்ரான் இங்க ஜம்ப் பண்ணி போறதுக்கு என்ன செய்யாது, விரும்பாது, இங்க பெயர் பண்ணும். இப்போ அதே கண்டிஷன்ல இப்போ வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்குதுன்னா இந்த எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப எனர்ஜி லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா எனர்ஜி லெவல் கம்மியா இருக்குது. ஸோ எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும்போது இங்க என்ன நடக்கும்னா 1 2 3 4th electron it moves to the higher energy level. Higher energy level la jump ஆகும். I hope you can understand. Further you have any doubt, you please send the message through the comment section. Thank you students.